ஜப்பானுக்கு வந்து ஒரு வாழ்வியல் கொடுத்ததே வந்து ஒரு காஞ்சிபுரத்துக்காரர். ஓகே, இந்த ஜென். அப்போ கீழே நம்ம வரும்பொழுது வந்து நம்மை மதிக்கக்கூடிய நாடாக இருக்கு. நான் வந்து அங்கே போனோன்னு எனக்கு முதல்ல என்ன இதுனா வந்து நமக்கு பிடிச்சமானது ஏதாவது இருக்கு அப்படின்னா புத்தர் கோயில். ஓகே, புத்தர் கோயில் இருக்கிற பொழுது நமக்கு இயல்பாகவே ஒரு கோயிலுங்கிற அமைப்பே நமக்கு ரொம்ப அடிப்படை தேவை. அப்போ அந்த கோயிலில் போய் வழிபடுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாமே ஏறக்குறைய ஒன்றா தான் இருக்கும். ஓகே, அப்போ நமக்கு ஒரு இயல்பாக அவர்களுடன் இணையக்கூடிய ஒன்றாக அமையுது. அப்போ நேச்சுரலி வந்து அங்கே இருக்கிற பொழுது நான் ஜப்பான் போன உடனே ரியோ தத்சுகவா அவர் தான் என்னுடைய ப்ரொஃபஸர். அவர் போன 2வது நாளே வந்து ஒரு புக்கை கிட்ட கொடுத்தாரு. அது வந்து ப்ரொஃபஸர் ஓனோ அப்படிங்கிறவர் எழுதின புக். அதில் வந்து 400 வார்த்தைகள் சங்கத்தமிழ்ல இருந்து ஜப்பனீஸ் மொழிக்கு. அப்படி கொடுத்தோன்னா ஜப்பனீஸ்ல இருந்தது. அஃப்கோர்ஸ் எனக்கு வாசிக்க தெரியல. நான் அவர் சொன்னார், இத்தனை வார்த்தைகள் வந்து சங்கத்தில் இருக்கிற மாதிரியான ஜப்பானில் இருக்கக்கூடிய மிக ஆதியான ஒரு இலக்கியம் அப்படின்னா மான்யோஷு அப்படிங்கிறாங்க. மான்யோஷு கவிதைகளில் உள்ள இலக்கணம் வித்தியாசமா இருக்கு. எங்க வாழ்வியலோட ஒத்து போலையம்னா உடன்போக்கு வருது, எச்சரிக்கை வருது. சங்கத்தில் என்னெல்லாம் இருக்கோ அது பூரா அங்க இருக்கு. அவங்க வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, 1000 பாடல்களை இந்த மான்யோஷுல இருந்து தமிழுக்கு எளிதாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவை எல்லாம் சங்க பாடல்கள்.